ஹாய், இந்த சூப்பர் மார்க்கெட் டெமோ வீடியோவில் எப்படி பார்கோட் கிரியேட் பண்ணுறது, நியூ ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, மல்டிபிள் எம்ஆர்பி, ரீபேக்கிங், பார்கோட் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது, ஸ்டாக் ரீஆர்டர் லெவல் எப்படி பார்க்கறது, எக்ஸ்பைரி டேட், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐட்டம் மாஸ்டர் போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணுறேன். இதை நம்ம தமிழ் நேம் வச்சுக்கலாம். என்ட்ரி கொடுத்துட்டேன். தமிழ் நேம் வந்து சேவ் ஆகிடும். இந்த டாபர் ரெட்டோட ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 135. இதை வந்து 125க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். சேல் ரேட் வந்து 133. இப்போ மல்டிபிள் எம்ஆர்பிக்காக நான் அகைன் இந்த ப்ராடக்ட்டை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு பாப்பப் வந்து ஷோ ஆகுது பாருங்க. உங்களுக்கு இது மல்டிபிள் எம்ஆர்பியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்துட்டுனா இப்போ இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து 140. இதை நான் பர்ச்சேஸ் ரேட்டுக்கு 130க்கு வாங்கியிருக்கேன். சேல் ரேட் வந்து இதை வந்து 138 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். டைரக்டா பில் போயிட்டு கேஷியர் சூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு லாகின் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்கு பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ கஸ்டமர் ஹைட் அண்ட் செக்கிங் ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு 10 தேவைப்படுது. ஒரு குவான்டிட்டியை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல +9 கொடுத்து என்டர் கொடுத்தனா குவான்டிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா 10 சேஞ்ச் ஆயிடும். திடீர்னு கஸ்டமர் வந்து எனக்கு வேண்டாம் 2 பொருள் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா சேம் இதே இடத்துல வச்சு -2 கொடுத்தனா என்டர் கொடுத்தனா எனக்கு பாருங்க குவான்டிட்டி வந்து 2 ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அகைன் இன்னொரு ப்ராடக்ட் வந்து நான் ஸ்கேன் பண்றேன். இப்போ சேம் ப்ராடக்ட் நான் இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்றேன். ஒரே ப்ராடக்ட்டை 2 வாட்டி நான் ஸ்கேன் பண்ணனால இங்க கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது பாருங்க. நான் இன்னொரு ப்ராடக்ட் ஸ்கேன் பண்றேன். இப்போ நம்ம இது வந்து மல்டிபிள் எம்ஆர்பி கொடுத்து வச்சிருந்தோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதனால பில்லு போடும்போது நம்ம கிட்ட அது வந்து கேட்குது 135க்கு நீங்க பில்லு போட போறீங்களா இல்ல 140 ருபீஸ்க்குள்ள எம்ஆர்பி பில்லு போட போறீங்களா நமக்கு கேட்கும். நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி என்டர் கொடுத்தனா போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பில்லுல அது அப்டேட் ஆயிடும். இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ F2 கொடுத்துட்டு கஸ்டமரோட டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 380 ருபீஸ் காட்டுது. ஒரு 300 அவங்க கேஷ் ஆகும், ஒரு 80 ருபீஸ் ஜிபேவாகவும் போடுவாங்க. இதை நம்ம இப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் இந்த பில்லை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பில்லிங் ஸ்கிரீன்லேயே ஒரு புது கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டாப்அப் கேட்குது, நியூ கஸ்டமர் கிரியேட் பண்ண போறீங்கன்னு. நான் எஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அவங்க மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். சிஆர்எம் நம்பரும் கஸ்டமர் மொபைல் நம்பர் தான். இப்போ நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 100 ருபீஸ் மேலே பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்லில் கஸ்டமர் வந்து 1270 ருபீஸ்க்கு பே பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு கஸ்டமருக்கு வந்து சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்து
12.70 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு நான் பில் வியூ ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் கஸ்டமர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டு, அதாவது சிஆர்எம் பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸாக அவங்ககிட்ட எவ்வளோ இருந்துச்சு, பில் பாயிண்ட்டு, இப்போ பேலன்ஸ் பாயிண்ட் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்றது ஷோ ஆயிருக்கு. இது கேஷ் டெண்டர். கேஷ் டெண்டர்னா கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணாங்க, நம்ம கேஷ் ரிசீவ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட இருக்கிறது. அதே மாதிரி கஸ்டமர் வந்து இன்னைக்கு டுடே சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க, 80 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குன்றது அந்த டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இது கியூஆர் கோடு. கஸ்டமர் இதை பேஸ் பண்ணியும் அவங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இவ்வளவோ வேண்டாம், எனக்கு பில்லு ஷார்ட்டாக வேணும்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணால் நமக்கு பில் நமக்கு எது தேவையோ பர்டிகுலராக அது மட்டும் ஷோ ஆகும். அடுத்து பில் ஹோல்ட் அன்ஹோல்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 3 ப்ராடக்ட்டுக்கு வந்து பில்லு போட்டு வச்சிருக்கோம். திடீர்னு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா 2 ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல நம்ம F4 கொடுத்து பில்லை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பில்லு வந்து இப்போ கீர்த்தனான்ற கஸ்டமரோட பில்லு வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வேற யாராவது கஸ்டமர் வருவாங்க, அவங்களோட பில்லை வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அகைன் வந்து அந்த கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பிங்க் கலர்ல ஷோ ஆயிடுச்சு இல்லை, அது நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஹோல்ட் ஆன பில்லு வந்து அன்ஹோல்ட் ஆயிடும். இப்போ அவங்க எக்ஸ்ட்ரா 2 ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து ரீபேக்கிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐட்டம் மாஸ்டர்ல போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். சுகர் பல்க்னு இருக்கு. சுகர் 1 kg, 1/2 kg, 250 grams. இது நம்ம பல்க்ல இருந்து தனித்தனியா பேக்கெட் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதோடது இப்போ நம்ம பல்க்ல ரீபேக்கிங்ன்ற டாபிக்ல பாத்தீங்கன்னா பல்க்லன்ற மட்டும் நம்ம 1 கொடுத்துடணும். ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம பேக்கேஜஸ் போட போறோம். ஸோ அந்த இடத்துல 1 போட்டுட்டு பேலன்ஸ் மீதி இருக்கிறதுல 0 இருக்கும். இது வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடும் போதே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா ஷோ ஆகும். இப்போ ரீபேக்கிங் வந்து எப்படி பேக்கேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். யூடியூப்ஸ்ல போயிட்டு ரீபேக்கிங் மாஸ்டர் போயிட்டு சுகர் பல்க் இருக்கா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க பேக் பண்றப்போ எத்தனை குவான்டிட்டியை வந்து அவங்க பேக் பண்றாங்களோ, எத்தனை பேக்கெட்டா போறாங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ சுகர் 1 கிலோ பேக்கெட் வந்து ஒரு 5 கொடுக்குறாங்க, 500 கிராம்ஸ் வந்து ஒரு 10 போடுறாங்க, 1/2 kg பேக்கெட் வந்து ஒரு 15 போடுறாங்க. இந்த மாதிரி அவங்க எத்தனை பேக்கெட், அதாவது சுகர் பல்க்ல இருந்து எத்தனை பேக்கெட்டா போறாங்களோ அந்த குவான்டிட்டி இதில் மென்ஷன் பண்ணி F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீபேக்கிங்க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுகர் பல்க் இருக்குல்ல, அந்த இடத்துல Ctrl+R கொடுத்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து சுகரோட ரேட் வந்து 120 ருபீஸா சேஞ்ச் ஆச்சு, என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் ஃபிக்ஸ் ஆயிடும். இன்கேஸ் மறுபடியும் கம்மியாச்சுன்னா அந்த இடத்துல டேட் சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். F1 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரியில போட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுகருங்கில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போதும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி பில்லு போட்டுக்கலாம். அடுத்து பார்கோட் பிரிண்டர். ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கேஜிங் டேட், எக்ஸ்பைரி டேட் போடுறதா இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த குவான்டிட்டி மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது சுகர் 1 kgக்கு நம்ம எத்தனை பார்கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 kgக்கு எத்தனை பிரிண்ட் வேணும்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் ப்ரீ ஆஃபர் ப்ரொமோஷன். ப்ரீ ஆஃபர் ப்ரொமோஷன் மாஸ்டரில் போயிட்டு ஆஃபர் ப்ரொமோஷன் மாஸ்டர் சொல்லியிருக்கோம். அதில் நம்ம பில் வைஸாகவும் சரி, ப்ராடக்ட் வைஸாகவும் சரி, கேட்டகரி வைஸாகவும் சரி, ஸ்கீம் ப்ராடக்ட் வைஸாகவும் நம்ம ஆஃபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில் அமௌண்ட் வைஸ், அதாவது கஸ்டமர் வந்து அபோவ் 1000 rupeesக்கு அவங்க பில்லு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10% இல்லை சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்கன்னா அதில் 100 ரூபா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கம்மியான விலை கொடுப்போம், அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் ரேட் வச்சு நம்ம கொடுப்போம். அந்த மாதிரியே ஆஃபர்ஸ்லாம் நம்ம சாஃப்ட்வேர்ல செட் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னா டினாமினேஷன். டினாமினேஷனுக்கு Ctrl D கொடுத்துக்கிறேன். இப்போ டினாமினேஷனோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஞானன்ற கேஷியரோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க கேஷியர் வந்து கவுண்டருக்கு வரப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்ககிட்ட ஒரு 2000 இருந்துச்சுன்னா இந்த 2000 என்ட்ரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேமெண்ட் பேடிஎம்ல வந்து எவ்வளோ வந்திருக்கு, கார்டில் எவ்வளோ வந்திருக்கு, அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆயிடும். அவங்க கல்லாப்பட்டியில எவ்வளவு வச்சிருக்காங்க, 2000 நோட்ல எத்தனை வச்சிருக்காங்க, இதுல ஒரு 2 வச்சிருக்காங்க, 500 நோட்ல எத்தனை இருக்கு, 200 நோட்ல எத்தனை இருக்கு, அந்த மாதிரி அவங்க என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல சப்ளையர் பேமெண்ட் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கஸ்டமருக்கு ரிசிப்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, கேஷ் வவுச்சர் அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். தென் கஸ்டமர் வந்து எத்தனை பில்லு போட்டிருக்காங்க, சாரி கஸ்டமருக்கு எத்தனை பில்லு போட்டிருக்காங்க, அவங்க எந்த பில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டு எப்ப பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஆஃப் நம்பர் பில்ஸ், இது எல்லாமே நம்ம இதுல பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கலாம். சேல் ரிட்டர்ன் அமௌண்ட், அவங்க மொத்தமா அவங்க கேஷியர் அமௌண்ட் எவ்வளோலாம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றத இந்த டினாமினேஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் பேமெண்ட், அதாவது நம்ம சப்ளையருக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதுல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிசிப்ட்ல வந்து கஸ்டமர் நமக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். டினாமினேஷன் மூலியமா கஸ்டமருக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஆயிருக்கு, ஷார்டேஜ் எவ்வளோ ஆயிருக்கு, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் யூசர் ரைட்ஸ். டீட்டெயில்ஸ்ல போயிட்டு யூசர் ரைட்ஸ் மார்க்ஸ்ல போயிட்டு பில்லிங் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இதுல ஒரு யூசருக்கு என்ன ரைட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுல பார்த்துக்கலாம். அதாவது கஸ்டமரு பில்லிங் QoS மட்டும் யூஸ் பண்ணணும்னா அந்த ஆத்தென்டிகேஷன் மட்டும் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அதை நம்ம ஆன் பண்ணி வச்சு சேவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு அகைன் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். பில்லிங் ஸ்வைப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு சாரி கேஷியருக்கு வந்து
பில்லிங்கை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அதை யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே பிளாக்ல இருக்கும். பில்லிங் மட்டும்தான் இருக்கும். அவங்க கேஷியர் வந்து அவங்க நேம் போட்டுட்டு ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் என்ட்ரி பண்றப்பவே ஐட்டம் மாஸ்டர்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சர் டேட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்றதை நமக்கு இங்க ஷோ பண்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. தென் மேகி, இந்த மேகி வந்து நம்ம ரீஆர்டர் நம்ம கிட்ட வந்து ரெகுலரா 15 இருக்கணும். பட் ஆனா 10 ஆயிடுச்சு, நமக்கு 5 ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுலயே நோட்டிபிகேஷன் கொடுத்துரும். அடுத்து ரிப்போர்ட்ஸ், நம்ம கிட்ட என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் சொல்லி பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் போய்க்கிறேன். நம்ம இதுல சேல்ஸ் அனாலிசிஸ்லாம் இருக்கு, சேல் மாஸ்டர்ஸும் இருக்கு. இதுல சேல்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 1 பார்ட் 2ல தனித்தனியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் 1ல பாத்தீங்கன்னா டோட்டலா சேல்ஸ் அமௌண்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். கன்சாலிடேட் பண்ணி நம்ம சேல் பில் அமௌண்ட் எடுத்துக்கலாம், டெய்லி வேஸ் ரிப்போர்ட் எடுக்கலாம், ஐட்டமைஸ் எடுக்கலாம், ஹார்லியாஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நம்ம ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஃபைனலா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் போயிட்டு அக்கௌண்ட் மாஸ்டர்ல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்தீங்கன்னா நம்ம ஜேசன் ஃபார்மேட்டும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.